சரி, இவங்கலாம் விட்டுருங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய டிவிகே என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி அவரு என்ன சொல்றாரு அப்படி பார்த்தோம்னா, அவரும் ஏடிஎம்கே, என்டிகே சொன்ன அதே ஊழலாட்சி குடும்ப அரசியல் அப்படின்றது தான் அவரும் முன்வைக்கிறார். ஸோ நீங்க 20 வருஷமா எடுபடாத இந்த வாக்கியம், திரும்ப புதுசா வந்து வேற ஏதாவது திமுக மீது வைக்கக்கூடிய ஏதாவது விமர்சனம் வைப்பாரா? திமுக அதிருப்திய வந்து மக்கள் மத்தியில எதிர்ப்பா காட்டுவாரா? அ அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்குமான்னு என்று டிவிகே கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம்னா, அவரும் ஏடிஎம்கே, என்டிகே சொன்னதையே சொல்றது வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை குடுக்கும். அதே சமயத்தில விஜய் மேல சமீபத்தில கரூர் ஸ்டாம்பேட் இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்தியில இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் எப்படி இந்த 2026 தேர்தல்ல மக்கள் மத்தியில ஆதரவ சம்பாதிப்பார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதே சமயத்தில ஜனநாயகன் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. சென்சார் போர்டு இதுவரைக்கும் அதுக்கான சான்றிதழ் வழங்கல. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஜனநாயகம் மட்டும் இல்ல, பல திரைப்படங்களுக்கு வந்து சென்சார் வந்து பாரபட்சம் பார்க்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து எல்லா கட்சிகளும் வைக்கிறாங்க. முக்கியமா திமுக வலுவா இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகள் வலுவா இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தன்னுடைய படத்துக்காக கூட அவர் வந்து எந்த ஒரு கேள்வியும், விமர்சனமும் சென்சார் மீது வைக்காம அத பத்தி பேசாம இருக்கிறாரு. ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜனநாயகம் உட்பட இந்த மாரி சென்சார் பண்ணக்கூடிய பாரபட்சத்தை எதிர்த்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் எதுவும் பேசாதது வந்து அதுவும் ஒரு அதிருப்தி வந்து இருக்கு. இந்த அதிருப்தியை எப்படி அவரு சமாளிச்சு களமாட போறாரு இந்த 2026 தேர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு.